வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. மீனா சும்மா இருக்காம கிறிஷோட அம்மா நம்பர் வேணும், அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் நல்லவர்னு புரிய வைக்கணும்னு வித்யா கிட்ட கேட்க, வித்யா அதை ரோஹிணி கிட்ட சொல்ல, மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால தான் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு வைக்கிற பெரிய பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிற ரோஹிணி சிந்தாமணியை தேடி போகிறாங்க. தெரிஞ்சவங்க வீட்டு பூ டெக்கரேஷனுக்கு சிந்தாமணியை புக் பண்ணுறேன்னு சொல்லி, இது ரொம்ப பெரிய இடம், நீங்கள் 10 ஆர்டரில் பண்ணுறத ஒரே ஆர்டரில் சம்பாரிச்சிடலாம், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், மீனாவோட அம்மா பூக்கடை வச்சுருக்காங்கல்ல கோவில் வாசலில் அப்படின்னு கேட்க, அது அவங்க தான் குடும்ப தொழிலாச்சே, எனக்கு நல்லா தெரியுமேங்கிறாங்க சிந்தாமணி. ஆமாம், அந்த கடையை கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சிந்தாமணி அசந்து போய் பார்க்குறாங்க. அடேங்கப்பா, இவ எவ்வளோ பெரிய வில்லியாட்டிருக்கே, விஜயாவெல்லாம் அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டுருவாளாட்டிருக்கேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க கரும்பு ஜூஸ் கடையும் தூக்கணும், இதை செஞ்சீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஆமாம், எனக்கும் மீனாவுக்கும் தொழில் போட்டி இருக்கு, அதனால இதை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ ஏன் அவங்க கடையை தூக்கணும்னு நினைக்கிற, அதனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நாங்க 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கோம், ஆனா எனக்கு அந்த வீட்டில் மரியாதையே இல்லை, ஆன்ட்டி ஒரு டைம் என் மேல பாசமா இருந்தாங்க, மீனா என் விஷயத்துல தலையிட்டு என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமேங்கிறாங்க ரோஹிணி. அவ எவ்வளவு திமிர் பிடிச்சவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சிந்தாமணியும் சொல்ல, அதே தான், இப்போ அந்த கடையை தூக்குனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், அவங்க என் பக்கம் வரவே மாட்டாங்க, அதனால தான் இதை உங்களை பண்ண சொல்கிறேன், உங்களால் முடியுமான்னு ரோஹிணி கேட்க, இதெல்லாம் சாதாரண விஷயமா, எனக்கும் அவள் தொழில் எதிரி தான், ஆனால் அவளையெல்லாம் என் தொழில் எதிரின்னு சொல்லிக்கிறது எனக்கு அவமானம்தான், ஆனால் என்ன கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கா, காதுக்குள்ளே எறும்பு பூந்து குடையிற மாதிரி எனக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கா, ஒரு தடவை என்னையவே கம்மி விலைக்கு ஆர்டர் எடுக்க வச்சுட்டா, நானே அவளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு தான் இருந்தேன், இப்போ நீ சொல்றத பார்த்தா இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அவ அம்மா கடையை தூக்குனா அவளுக்கு வலிக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இதை செஞ்சா இந்த ஆர்டரை உங்களுக்கே வாங்கி தரேன், ஆனா இந்த விஷயம் நான் சொல்லி தான் நீங்க பண்றீங்கன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த மாதிரி நான் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன், என் பேரே வெளியில வந்ததில்ல, அது சரி, அப்படியே நானே மாட்டிக்கிட்டாலும் உன் பேரை சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு சிந்தாமணி கேடி ரோஹிணி கேப் மாறிக்கிட்ட சொல்ல, அது ரொம்பவே சந்தோஷமாகி தேங்க்ஸ் ஆன்ட்டிங்குது. உடனே ஃபோனை எடுக்கிற சிந்தாமணி கால் பண்ண, அக்கா சொல்லுக்கா அப்படின்னு அவங்களோட அல்லக்கை சொல்லுது, நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சிந்தாமணி சொல்ல, சொல்லுக்கா அப்படின்னு அல்லக்கை சொல்ல, மீனாவோட அம்மா பூக்கடை கோவில் வாசல்ல இருக்குல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அல்லக்கை ஆமாங்குது. அப்படியே சிந்தாமணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, அப்படியே ஒரு மந்தகாச புன்னகையோட மகாராணி ரோஹிணி இந்த பக்கம் வர்றாங்க. சீதா பூக்கடைக்கு வந்து அவங்க பூவை கட்டிட்டு இருக்க, அவங்க அம்மா கோவிலுக்குள்ள இருந்து வர்றாங்க. சீதா நீ வை, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா அவங்க கட்டுறாங்க. அப்போ சத்யாவும் அங்க வர்றாரு. அம்மா, என்னாலயே அடிக்கடி இங்க வர முடியறது இல்ல, நீ தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு, உனக்கும் கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சீதா சொல்ல, எனக்கு என்னடி கஷ்டம், ரொம்ப வருஷமா இதுதானே பொழப்பா இருக்கு, புடிச்சு செய்யற எந்த வேலையும் கஷ்டமா இருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சந்திரா சொல்லிட்டு இருக்க, அம்மா நானும் வேலைக்கு போறேன், நல்லா தான் சேலரி வருது, வீட்டில் ரெஸ்ட் எடுன்னா ஏமா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சத்யா கேட்க, டேய் உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ஏன்டா என் வேலையை நிப்பாட்டணும், தினமும் சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குது, தெரிஞ்ச மனுஷங்க 4 பேர் வருவாங்க, ரொம்ப வருஷமா நம்ம கடையில பூ வாங்குறவங்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும், இந்த வேலையை நான் இஷ்டப்பட்டு தாண்டா செய்யறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, எப்ப கேட்டாலும் இதை ஒண்ணு சொல்லிடு அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும் போதே கார் சவுண்டு கேக்குது. சத்யா அங்க திரும்பி பார்த்துட்டு, அம்மா மாமாங்கிறாரு, வாங்க மாப்பிள்ள அப்படின்னு முன்னாடி சந்திரா வர, கூடவே சீதாவும் வாங்க மாமா வாங்கக்கான்றாங்க, மீனாவும் வந்திருக்காங்க. என்ன சீதா நல்லா இருக்கியா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு, வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. மாமா கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களா, போட்டுட்டு வரட்டுமான்னு சத்யா கேட்க, இல்லடா தொண்டை கட்டி இருக்குங்கிறாரு முத்து. அம்மா நம்ம கடைக்கிட்ட ஒரு போர்டு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன போர்டுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதாம்மா ஃப்ரூட் பொக்கே செஞ்சு கொடுக்குறேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க அம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள, அக்கா அந்த பிஸ்னஸ் எப்படிக்கா போகுது அப்படின்னு சீதா ஆர்வமா கேட்குறாங்க. நிறையவே ஆர்டர் வருது சீதா, அதான் இங்கே நம்ம கடைக்கிட்ட ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பண்ணிக்கலான்னு ஒரு போர்டு வச்சா நல்லா இருக்கும்ல
அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு என்ன மீனா, தாராளமா வச்சுக்கொண்டாங்க அவங்க அம்மா. கோவில்லையும் ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா ஆபீசர் தெரிஞ்சவர் தானே, அதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவாருங்கிறாங்க மீனா. அந்த ஆபீசர் இப்ப இல்லக்கான்னு சத்யா சொல்ல, ஏண்டான்னு கேக்குறாங்க மீனா. அவரு வெளியூருக்கு மாறிட்டாரா, 2 நாளைக்கு முன்னாடி தான் புது ஆபீசர் வந்திருக்காரு அப்படின்னு சத்யா சொல்ல, ஆபீசர் மாறினா என்னடா, அவர்கிட்ட சொல்லிட்டு போர்டை வச்சுக்க வேண்டியதுதாங்கிறாரு முத்து. எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கிறோம், கேட்டா வேணாம் நான் சொல்ல போறாங்கன்னு முத்து சொல்ல, அப்படின்னு சத்யா தலையாட்டிட்டு இருக்காரு. அக்கா, நானும் எங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், உன்கிட்ட ஆர்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சீதா சொல்ல, தேங்க்ஸ் சீதான்னு தோல்ல தட்டி கொடுக்குறாங்க மீனா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மீனா. நானும் உங்க அப்பாவும் இந்த 2 கடையை வச்சதோட அப்படியே இருந்துட்டோம். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் நாங்க போனதே இல்ல. ஆனா நீ மண்டப அலங்காரம் பண்ற, இப்ப இதுவும் பண்ண போற, நீ முன்னேறி போறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. சத்யாவும் அக்காவை ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஆமா அத்தை, பெரிய பிசினஸ் மேனா வருவா பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அது பிசினஸ் உமன் மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, ஓ பொண்ணுங்களுக்கு அப்படிதான் சொல்லுவாங்களோ அப்படின்னு முத்து கேட்க, தலையாடுறாரு சத்யா. சரி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு போலாம், பெரிய தொழில் அதிபரா வருவா பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, மாமா பெண் தொழிலதிபர் அப்படின்னு அக்காவை தோல் பிடிச்சிக்கிறாங்க சீதா. ஏய் ஏண்டி நீ வேற, அம்மா நாங்க அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா நானும் வர்றேன்னு சீதா கூட போறாங்க, வா சீதா அப்படின்னு அவங்க 4 பேரும் கோவிலுக்குள்ள போக, சந்திரா கடைக்கிட்டு வந்து பூவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வேன் வருது. அந்த சரக்கு வேன்ல இருந்து 4 ரவுடிங்க இறங்குறாங்க. வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆபீசர் மாதிரி இருக்கிற ஆளு, இந்த கடை தான் தூக்குங்கன்னு சொல்ல, இறங்கின ரவுடிங்க பட்டு பட்டுன்னு மாலை அங்க இருக்க பூவெல்லாம் தூக்குறாங்க. சந்திரா பதறி போய், ஏன்பா என்ன என்ன எடுத்துங்கப்பா, யார் நீங்க அப்படின்னு சந்திரா கேட்டுட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டு கோவிலுக்குள்ள திரும்பின 4 பேருமே அப்படியே திரும்பி வர்றாங்க. உடனே முத்துவும் சத்யாவும், டேய் யாரா நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கையெடுங்க அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி சரு சருன்னு இந்த பக்கம் தள்ளி விடுறாங்க. உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலு, யோப்பா நில்லுப்பா, அவங்க வேலையை தான் அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன வேலையை பாக்குறாங்க, கடையை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முத்து கோவமா கேட்க, நாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம், இந்த கடையை தூக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, முத்து இவங்கள இப்ப திரும்பி பாக்குறாரு. ஆர்டரா அப்படின்னு சந்திரா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. சார் நீங்க பாட்டுக்கு வந்த கடையை எடுக்கிறேன்னு சொல்றீங்க, என்னங்க சார் இதுன்னு கேக்குறாங்க மீனா. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா அப்படின்னு அவரு சொல்ல, கம்ப்ளைண்டா அப்படிங்கிறாங்க சீதா. என்ன சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யார் கொடுத்தாங்க அப்படின்னு சீதா கேட்க, பொதுமக்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, பொதுமக்களா அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க மீனா. சார் நீங்க சொல்றது எதுவுமே புரியலங்க சார், நாங்க என்ன பிளாட்ஃபார்ம்லயாங்க சார் கடை வச்சிருந்தோம், கோவில் வாசல்ல வச்சிருக்கோங்க சார், இதை ஏங்க சார் எடுக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க, அதான் சொல்றோம்லப்பா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பொதுமக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, என்னென்ன கொடுத்திருக்காங்க ஐயா அப்படின்னு சந்திரா வந்து கேட்க, இந்த கடையில தரமில்லாத பொருள்லாம் விக்கிறீங்க, பூவெல்லாம் பழைய வாடின பூவா இருக்கு, அதுவும் இல்லாம இங்க விக்கிற தேங்காய் பழம் எல்லாம் கெட்டு போய் தான் இருக்கான் அப்படின்னு அவரு அடுக்கிக்கிட்டே போக, ஐயோன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிற சந்திரா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஐயா, ரொம்ப வருஷமா நாங்க இங்க கடை வச்சிருக்கோம், அப்படியெல்லாம் கெட்டு போனதெல்லாம் நாங்க கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சந்திரா பதறிக்கிட்டு சொல்ல, சார் பழைய பூவெல்லாம் விற்கிறது இல்லைங்க சார், தினமும் 4 மணிக்கு கோயம்பேடுக்கு போய் நாங்க புதுசா பூ வாங்கிட்டு வரோம், நீங்களே வேணா செக் பண்ணி பாருங்க சார்னு மீனா கூப்பிடுறாங்க. அதுக்காகலாம் நாங்க வரலமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கார்பரேஷன்ல இருந்து கடை எடுக்க சொல்லிட்டாங்க, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கங்க, ஏப்பா கடை எடுப்பா அப்படின்னு அவரு சொல்ல, மறுபடியும் அந்த ஆளுங்க போறாங்க. சார் 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 அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கவே அந்த 3 பேரும் வந்து கடையில இருக்கிறதெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா எடுக்காதீங்கப்பா எடுக்காதீங்க அப்படின்னு சந்திரா மீனா சீதான்னு தடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து மீனாவும் சத்யாவும் கூட இந்த ஆபீசர் கிட்ட வர்றாங்க. அதுக்குள்ள அவங்க அந்த பூ மாலையெல்லாம் அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்க, சார் 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 அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க சார், யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், என்ன நடக்குதுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க சார் அப்படின்னு மீனா அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே கடையை தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க அப்புறம் கேட்டுக்கங்கம்மா, எங்க வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்ல, சார் 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 20 வருஷமா இங்க கடை வச்சிருக்கோங்க சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணினது இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, எத்தனை வருஷமா வச்சிருந்தா என்னப்பா, இந்த இடத்துக்கு நீங்க என்ன வரியா கட்டுறீங்க, உங்க கடையில பொருள் தரமா இல்லைன்னு ஆக்ஷன் எடுக்க சொன்னா ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, தம்பி தம்பி சொல்றத கேளுங்க, வேணாப்பா எடுக்காதீங்கப்பா தம்பி தம்பி அப்படின்னு சந்திரா பதறிக்கிட்டு இருக்க. அடுத்த டேபிளையும் தூக்கிடுறாங்க. அங்க சேர்ந்த கூட்டம்லாம் அச்சோ பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
சந்திரா முகத்துல அடிச்சிட்டு அழறாங்க. உடனே மீனா, சீதா, சத்யா 3 பேர் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு அம்மா அம்மா அழாதம்மா அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சந்திரா உடைஞ்சு போய் அப்படியே கீழே சரியிறாங்க. தம்பி அந்த கரும்பு ஜூஸ் மிஷினையும் தூக்கு அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்ல சந்திரா உடனே ஓடி போய் வேண்டாம் ஐயா வேண்டாம், இது என் புருஷனோடையது ஐயோ அப்படின்னு அதை 2 கையாலையும் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க சந்திரா. சார் இதெல்லாம் எதுக்குங்க சார் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, இதுக்கும் சேர்த்துதாமா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த கடையில ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. இந்த ஜூஸ்லயும் கலப்படம் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நாங்க எங்க தொழிலுக்கு உண்மையா தாங்க சார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணும்னா எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க சார். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சாருங்கிறாங்க மீனா. நான்லாம் எதுவும் பண்ண முடியாதுமா, எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றேன். போய் தூக்குங்கப்பா அப்படின்னு அங்க இருக்க ஆளுங்களை ஒரு பின்னாடி முதுகுல கைய வச்சு தள்ள, சார் 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 இருங்க இருங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ஐயா இதை மட்டும் எடுத்துறாதீங்க ஐயா, என் புருஷன் உயிரோடு இருந்த வரைக்கும் இதுல தான் உழைச்சாரு, அவங்க ஞாபகமா நாங்க இதை வச்சிருக்கோம் ஐயா, தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துறாதீங்க ஐயா, உங்க காலில் வேணாலும் விழறேன்னு சந்திரா ஓடி வர, அம்மா அம்மான்னு அந்த பக்கம் சந்திரா மீனாவும் இந்த பக்கம் அத்தைன்னு முத்துவும் தடுத்து பிடிச்சிடுறாங்க. நீங்க எதுக்கு காலில் விழணும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற முத்து, சார் இதெல்லாம் ரொம்ப அக்கிரமமா இருக்குங்க சார். அது எப்படிங்க சார் எங்க கடையில மட்டும் தப்பான பொருள் விற்கிறோம்னு சொல்றீங்க, யாருங்க சார் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதை கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாரு முத்து. உனக்கு விளக்கம் சொல்றது ஏன் வேலை இல்ல, நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்க, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, மெஷினை தூக்குங்கிறாரு அவரு. ஐயோ ஐயோ அப்படின்னு ஓடி வந்து சந்திரா அந்த மெஷினை பிடிச்சிக்கிறாங்க. உடனே முத்து கோவமாயி அவங்களெல்லாம் மெஷின் கிட்ட இருந்து தள்ளிவிட அந்த ஆபீசர் குறுக்க வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு, என்னையா மேல கை வைக்கிற, அரசாங்க ஊழியரை வேலை செய்ய விடாம தடுத்தன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளர தள்ளிடுவேங்கிறாரு அவரு. அதுக்காக நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க, பாத்துக்கிட்டு கையை கட்டி சும்மா இருக்கணுமாங்க சார். என்னங்க சார் நாங்க என்ன 10 மாடி கட்டடத்தையா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம், சின்னதா ஒரு பூக்கடை கரும்பு ஜூஸ்னு அன்றாட பொழப்புக்கு தானேங்க சார் பார்த்துட்டு இருக்கோம், உங்க அதிகாரத்தை எதுக்குங்க சார் எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு முத்து கேட்க, அதுக்குன்னு கடையில கெட்டு போன பொருள் எல்லாம் விப்ப கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, தூக்கி உள்ளர வைக்க சொல்லிடுவேன், என்னையா பாத்துட்டு இருக்கீங்க, தூக்குங்க ஐயா அப்படின்னு அவரு சொல்ல அவங்க மறுபடியும் போறாங்க. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேயா, இத பாக்குறப்பெல்லாம் என் புருஷன் இங்க நிக்கிற மாதிரி தோணுங்க ஐயா, அவரு கஷ்டப்பட்டு இதை சம்பாரிச்சாரு, இதை மட்டும் விட்டுருங்க ஐயா அப்படின்னு சந்திரா கெஞ்சிட்டு இருக்க. மீனாவும் கையை நீட்டிட்டு நிக்கிறாங்க. பெரிய தொல்லையா போச்சு உங்களோட, இப்ப விடுறீங்களா இல்ல போலீஸ வர சொல்லட்டுமான்னு அவரு கேட்க, அம்மா அம்மா வாமா பாத்துக்கலான்னு அம்மாவை கூப்பிடுறாங்க மீனா. வாமா அப்படின்னு மனசே இல்லாம மீனா கூட்டிட்டு போக கூடவே சீதாவும் போறாங்க. அவங்க அம்மா ரொம்பவே ஏக்கமா அழுகையுமா பாத்துட்டு இருக்காங்க. எடுங்கயா சீக்கிரமா கிளீன் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. பாவிங்க ஏன்டா இப்படி பண்றாங்களோ தெரியலையேன்னு பின்னாடி 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இங்க பாருங்க என் கடையை எடுக்கிறாங்க, இங்க எத்தனை வருஷமா நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, கெட்டு போன பொருள் கொடுக்கல இல்ல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சந்திரா அங்க இருக்க கூட்டத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வாமா அப்படின்னு சத்யா அவங்கள சமாதானம் பண்ண மீனாவை அம்மாவை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. சந்திரா ரொம்பவே அழறாங்க. அவங்க தலையில அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க கரும்பு ஜூஸ் மிஷினை இழுத்துக்கிட்டு போறாங்க. என்னமாமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சத்யா கேட்க, எனக்கும் தெரியலடா திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு அப்படின்னு முத்துவும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்க. சந்திரா தலையா அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஐயா எடுத்துட்டு போகாதீங்க ஐயா, வேணான்னு சொல்லுங்களேன், கொடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சந்திரா ஏங்கி அழுதுட்டு இருக்க. கோவில் முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கு. எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு வண்டி கிளம்பிடுது. ஐயா 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 அது அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இப்படி எடுத்துட்டு போறாங்களே ஐயா, வச்சுட்டு போங்க ஐயா அப்படின்னு அழற சந்திரா டக்குன்னு அந்த வண்டி பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா 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 அத்தை அப்படின்னு 2 பேரும் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எல்லாருமா சேர்ந்து சந்திராவை பிடிச்சிக்கிறாங்க. அத்தை அழாதீங்க, யாரோ என்னவோ வேணும்னே பண்ணியிருக்காங்க, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா மாமா இல்லைன்னா நம்ம கடையே எடுக்க போறாங்க அப்படின்னு சத்யாவும் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ரொம்ப அழறாங்க. அம்மா அழாதம்மா பாத்துக்கலாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, கடை இங்க திரும்ப வரும், பாத்துக்கலாம் சரிங்களான்னு முத்து கேக்குறாரு. அம்மா அழாதீங்கம்மா, நம்ம கடையை எப்படியாவது நாம கொண்டு வந்துடலாமா அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்றாங்க. சீதா ஸ்டேஷனுக்கு வந்து நிக்க உள்ள இருந்து அருண் வெளியே வர்றாரு. வா சீதா என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சீதா சொல்ல, வீட்டுக்கு வந்தவொடனே பேசியிருக்கலாம்ல, இல்லைன்னா ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாரு அருண். இல்லைங்க ஒரு அவசரம் அதுதான் அப்படின்னு சீதா சொல்ல,
ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க, என்னாச்சுங்கிறாரு அருண். அம்மாவோட பூக்கடையையும் கரும்பு ஜூஸ் மிஷினையும் கார்பரேஷன் காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சீதா சொல்ல, எதுக்கு? இத்தனை வருஷமா அங்கதானே வச்சிருந்தீங்க, கோவில் வாசல்ல தானே இருந்தது அப்படின்னு அருண் கேட்க, எங்களுக்கும் ஒன்னும் புரியலங்க. இத்தனை வருஷமா வச்சிருக்கோம், அந்த ஏரியாவுல எல்லாரையும் தெரியும், ஆனா கார்பரேஷன்ல இருந்து வந்தவங்க சொன்னதை நம்பவே முடியல அப்படின்னு சீதா சொல்ல, ஏன் என்ன சொன்னாங்கங்கிறாரு அருண். நாங்க என்னவோ அழுகி போன பழம், கெட்டு போன தேங்காய், வாடி போன பூ விக்கிறோன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதிகமா விலை வச்சு விக்கிறோமா அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சீதா சொல்ல, சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் என்னன்னு விசாரிச்சு பாக்குறேன் அப்படிங்கிற அருண். அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாரு. அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அதுவும் அப்பாவோட கரும்பு மிஷினை தூக்கிட்டு போனதுல அம்மா ரொம்ப உடைஞ்சிட்டாங்க. அத அப்பாவோட ஞாபகார்த்தமா தான் வச்சிருந்தாங்க. எனக்கு கூட கரும்பு மிஷினை பார்க்கும் போதெல்லாம் அப்பா நின்று கரும்பு ஜூஸ் போட்டு கொடுக்கற ஞாபகம் வரும். இப்ப அதை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன், இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, சும்மா எல்லாம் தூக்க மாட்டாங்க, நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு அருண் சொல்ல, சீதா கெஞ்சுதலோட ஒரு தயக்கத்தோட, நீங்க எப்படியாவது கடையை திரும்ப கிடைக்கிற மாதிரி பார்க்கணும், எங்க கடை அங்க திருப்பி வரணும், அதுலயும் கரும்பு மிஷின் கண்டிப்பா வரணும், அது வெறும் மிஷின் இல்லைங்க, எங்க அப்பாவோட ஞாபகம் அப்படின்னு சீதா சொல்ல, அது தெரியாதா எனக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, கடையை திரும்ப வாங்கிடலாம். சரி, கடையை தூக்கிட்டு போகும்போது அங்க யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு அருண் கேட்க, நாங்க எல்லாரும் அங்கதாங்க இருந்தோங்கிறாங்க சீதா. கூட முத்து மாமாவும் இருந்தாரு, அவர் ஏதாவது பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சீதா சொல்ல, ஓ அவன் செய்யறேன்னு சொல்லியிருக்கானா, இதை அவன் செய்யக்கூடாதே, நாம தான் செய்யணும், அவனால அந்த கடை வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அதை தடுத்து நான் ஏன் மூலமா வர்ற மாதிரி பண்ணுவேன், அவனை குடும்பத்துல இருந்து கட் பண்றதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிற அருண். சரி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், இன்ஸ்பெக்டர் இப்ப வருவாரு, வந்தவன விஷயத்த சொல்றேன், வா போலாம் அப்படின்னு சீதாவை கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாரு அருண். சீதா உட்கார்ந்துருக்க பக்கத்துல நிக்கிற அருண், சார் அப்படிலாம் கெட்டுப்போன பொருள் எதுவும் அவங்க விற்கலங்க சார், என் அத்தை ஹானஸ்டா தான் வியாபாரம் பண்றாங்க, யாரோ ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு அருண் கேட்க, இது கார்பரேஷன்ல முடிவு பண்ண வேண்டிய விஷயம், நம்ம போய் பேசினா சரியா வருமானு தெரியல, இதுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்கன்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் எப்படியாவது அப்படின்னு சீதா சொல்ல, அருண் கேட்டு நான் செய்யாம இருப்பேனாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ தைரியமா போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க சீதா. அருண் அனுப்பி வச்சுட்டு வா, நாம பேசலாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஓகேங்க சார் அப்படிங்கிற அருண் சீதா பக்கம் திரும்பி வான்னு கூப்பிட, தேங்க்யூ சார் அப்படின்னு சீதா சொல்ல, ஓகேமாங்கிறாரு அவரு. சீதா கிளம்புறாங்க. முத்து வீட்டுல அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் விஜயா மனோஜும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மகாராணி ரோஹிணி ஒய்யாரமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா இப்படி வந்து திடீர்னு கடையை தூக்குனா எப்படி, அதுவும் இல்லாம கோவிலுக்கு வெளியில தானே கடை வச்சிருந்தாங்க, அதை வந்து தூக்கிட்டு போனா எப்படின்னு அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அவரோட ரைட் சைட்ல மீனாவும் ஸ்ருதியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் முன்னாடியே நோட்டீஸ் ஏதாவது கொடுத்துருக்கணும்ல, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி அவங்க இப்படி பண்ண முடியும்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க, உழைச்சி சாப்பிடுறவங்களுக்கு இந்த நிலைமை வருது, கோவில்ல இருந்தா கடை வெளியில இருக்கதான் செய்யும், இத்தனை நாளா இல்லாம ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. பூக்கடை எடுத்ததோட கரும்பு ஜூஸ் மிஷினையும் எடுத்துட்டாங்க, எங்க அப்பா ஞாபகமா அது மட்டும்தான் இருந்துச்சு, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்னு மீனா ரொம்பவே வருத்தத்தோடு சொல்ல, கவலைப்படாதமா திரும்ப வாங்கிடலாம் அப்படிங்கிற அண்ணாமலை, முத்து திரும்பவும் வாங்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியான்னு கேக்குறாரு. பா அந்த கோவில்ல புதுசா ஒரு ஆபீசர் வந்திருக்காரு போல இருக்குப்பா, பழைய ஆளா இருந்தா இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாரு, இந்த ஆபீசரை நாங்க பார்த்து பேசணும்பா அப்படின்னு முத்து சொல்ல, பேசி சரி பண்ண பாரு, முடியலன்னா என்ன கூப்பிடு, நான் வர்றேங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பான்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏங்க அவங்க என்ன சொந்தமா 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி அதுலயா கடை வச்சிருந்தாங்க, அரசாங்க இடத்துல கடையை வச்சிருந்தாங்க, அதான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு விஜயா திமிரா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஊர்ல பிரச்சனையே இதுதாம்மா, ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் காலியான இடம் இருந்தா போதும், உடனே அதுல ஒரு கடையை போட்டு உட்கார்ந்துருவாங்க, ப்ராப்பரா அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும், நான் கூட தான் ஷோரூம்லாம் வச்சிருக்கேன், சும்மா ஏதாவது ஒரு இடத்துல போய் வச்சிட முடியுமா, சரியான இடம், அதுக்கு ரெண்ட் டாக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, கரெக்டு தான், இப்பெல்லாம் நிறைய கடைங்க சிட்டில பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கு, அது பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனாலதான் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு ரோஹிணிய சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அது ஏங்க ஏழைங்க வச்சிருக்க கடையை மட்டும் எடுக்கணும், எத்தனையோ பேர் அரசாங்க இடத்தை ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்கல்ல, அங்க போய் எடுக்கலாம்ல
இல்லாதப்பட்டவங்கன்னா என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, மீனா விடு மீனா, இவங்க ஏதோ அறிவாளித்தனமா பேசுறதா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ரூல்ஸ் சட்டத்திட்டம் இதெல்லாம் அன்றாட பொழப்புக்காக உழைக்கிறவங்கிட்ட தான் பேசுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அது சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மீனா சமையல முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு விஜயா கேட்க, இங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க அதுக்காக நாமெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு விஜயா கேட்க, அத்தை இனிமே தான் சமைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படியா, சரி இப்ப கடைக்கு போய் 2 கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்துரு, எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு திமிரா விஜயா சொல்ல, அப்படியே நைஸா ஓரக்கண்ணால ரோஹிணி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை விஜயாவை முறைச்சிட்டு இருக்க, பாத்தீங்கப்பா பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்கன்னு பேசிட்டு இருக்கோம், அம்மாவுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா அப்படின்னு முத்து பல்ல கடிச்சிட்டு சொல்ல, ஏன் விஜயா எப்ப என்ன பேசுறதுன்னு விவஸ்தையே கிடையாதா உனக்கு? கடையை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மீனா சங்கடப்பட்டுட்டு இருக்கிறா, நீ பிரியாணி செய்யுங்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதானே பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன ஆண்டி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, சந்தோஷமா இருந்தாதான் பிரியாணி சாப்பிடணுமா என்ன, அம்மா ஆசைப்படுறாங்கிறாரு மனோஜ். மனோஜ் நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க, இங்க மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பிரியாணி சாப்பிட முடியுமான்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏம்மா அவ வீட்டு கடை போச்சுன்னா நாங்க சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நீ செய்யறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பேசுறத பார்த்தா எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பட்டுன்னு சொல்ல, எல்லாருக்குமே விஜயா மேல டவுட் வருது, எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க. நான் மலேசியா மருமக இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை எப்படிலாம் வச்சு செஞ்ச, ரைட்டு பழி ஓ மேல வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், எல்லாரும் வச்சு செய்யட்டும்னு ரோஹிணி சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க விஜயாவை. என்னது ஏன் மேல சந்தேகம் என்ன உங்களுக்கு அப்படின்னு விஜயா கத்த, மீனா பூ வைக்க போகாம உனக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கணுங்கிறதுக்காக நீயே சொல்லி கடையை எடுக்க வச்சியோ என்னமோ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஏங்க எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா, இவங்க வச்சிருந்தது பெரிய ஷாப்பிங் மாலு, அதை சதி பண்ணி நான் இவங்க கடையை காலி பண்ண வச்சுட்டேனா, ஏங்க எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா, உங்களுக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னது குத்தமா அப்படின்னு விஜயா சொல்ல, அது எந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு, உனக்கு வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடு, மீனா கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இப்ப என்ன அவளை நான் செய்ய சொல்லக்கூடாது அவ்வளவுதானே, நான் ரவிக்கு ஃபோன் பண்ணி அவனை பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன், எனக்கு இப்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, எல்லாரும் விஜயாவைய முறைச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி, நானும் ரவிக்கு ஃபோன் பண்ணி எதுவும் எடுத்துட்டு வராதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயா ஆவேசமா எழுந்து, ஏன் நான் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கலையான்னு கத்துறாங்க. மீனா பாவம் அவங்க அம்மா கடையை எடுத்துட்டாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல போய் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏமா நம்ம வீட்லயா நடந்தது, இது அவங்க வீட்டுல நடந்த விஷயம், அதுவும் இல்லாம 2-3 கோடியில வீடு கட்டி அந்த வீடு போயிடுச்சுன்னா கவலைப்படலாம், அவங்க கோவில் கிட்ட 4 கம்பை நட்டு கடையை போட்டிருந்தாங்க, அது போச்சுன்னா நாம எதுக்கு கவலைப்படணும், அதுக்காக நாமெல்லாம் சாப்பிடாம பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. ஆன்டின்னு ஸ்ருதி ஏதோ சொல்ல வர்றாங்க. விஜயா நீ இப்படி வந்து உட்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா மறுபடியும் அவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க உட்கார பக்கத்துல எரும மாடு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி. உன்னை யாரும் பட்டினி கிடக்க சொல்லல, இந்த நேரத்துல பிரியாணி கேட்கிற பாரு அதுதான் தப்பா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அம்மாவுக்கு மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா, அவங்க எப்ப சந்தோஷமா இருக்காங்களோ அப்பதான் பிரியாணி ஸ்வீட்லாம் செய்ய சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆன்டி நான் வேணா பிரியாணி செய்யவா அப்படின்னு ரோஹிணி வந்து வாலண்டியரா ஆஃபர் பண்ண, நான் சாப்பிட்றது கேட்டேன் கீழே கொட்டுறதுக்கு இல்லை அப்படின்னு ரோஹிணிக்கு செம்ம பல்பு கொடுத்துடுறாங்க. அன்னைக்கு நீ வச்ச தக்காளி சாதத்தையே வாயில வைக்க முடியல, நீ எதுவுமே செய்ய தேவையில்லம்மா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா ரோஹிணி உனக்கு தான் சமைக்க வராதுல்ல அப்படின்னு மனோஜும் சொல்ல, ரோஹிணி முறைக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு சமைக்க வரணும், ஊர்ல இல்லாத தெல்லவாரித்தனம் திருட்டுத்தனம் அத்தனையும் நல்லா வருதே, நான் என்ன அது வேணும் இது வேணும் நான் எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு நாள் ஆசைப்பட்டு கேட்டேன், அதுக்கு ஆளுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க அப்படின்னு விஜயா கத்த, அப்பா இப்ப என்ன அவங்களுக்கு பிரியாணி தானே வேணுமா, அம்மாவுக்கு எப்பவுமே யாராவது கஷ்டப்பட்டா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் பழக்கம், நல்ல சந்தோஷமா இருந்துக்கங்க, நான் வேணா உங்களுக்கு கடையில இருந்து பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், இதோ பாரு உனக்கு பிரியாணி வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடு இல்ல வெளியே போய் சாப்பிடுங்கிறாரு அண்ணாமலை. ஒன்னும் தேவையில்லை, ஒரு பிரியாணி கேட்டதுக்கு உங்க எல்லார்கிட்டையும் நான் பேச்சு வாங்கணுமா, நான் பார்வதி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கழுத கிட்ட குட்டிச்சவருங்கிற மாதிரி எழுந்திருக்கிற விஜயா, தள்ளு அப்படின்னு ரோஹிணியை ஒதுக்கி விட்டுட்டு தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மா எழுந்திருக்க அடுத்த நிமிஷமே மனோஜ் எழுந்திருக்கிறாரு.
உடனே ரோஹிணியை கூடவே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து திரும்பவும் அந்த கடையை அங்க கொண்டு வர்றதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா அப்படின்னு முத்துவும் சொல்ல, எழுந்திருக்கிற அண்ணாமலை, நீ வருத்தப்படாதமா, சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. மீனா, நான் என் அப்பா கிட்ட சொல்லி யாராவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட பேச சொல்லவா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் பல்லக்குரல் அப்படின்னு முத்து சொல்ல, உள்ளர நின்று ஓனாய் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி அங்கிருந்து போயிட மீனாவும் முத்துவும் மட்டும் நிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறேன்னு முத்து மீனா கிட்ட கேட்க, எனக்கு என்னமோ இந்த கடையை எடுத்ததுக்கு பின்னாடி சிந்தாமணி இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அதுக்குள்ள இவ கண்டுபிடிச்சிட்டாலேன்ற மாதிரி எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி உள்ளர. அவங்க தான் என்ன அவங்க எதிரியா பாக்குறாங்க. என்னை எதுவும் பண்ண முடியாம என் அம்மாவுடைய கடையை எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, இருக்கலாம், இருக்கட்டும், இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு வந்து அந்த கடையை எடுத்திருக்கிறாங்க. சிந்தாமணி அம்மாவை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அவங்க சொல்லி எவனோ ஒருத்தன் கடையை எடுத்திருக்கான்ல, அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். கடையை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்றேன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, கதவை கொஞ்சமா ஒரு கழிச்சு ஒட்டு கேட்கிற ரோஹிணி முழுசா சாத்திட்டு உள்ளர போறாங்க. சிந்தாமணி ஒரு துணியை ஃபோல்டு பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம்னு தெரியுமா அப்படின்னு பார்வதி கேட்க, இல்லையேங்கம்மா தெரியலீங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, எனக்கும் ஒன்றும் தெரியல, கொஞ்ச நேரத்துல வந்து சொல்றேன், முக்கியமான விஷயம்னு ஃபோன் பண்ணா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க. பார்வதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கையில பார்சலோட சந்தோஷமா வர்றாங்க விஜயா. வாங்க மாஸ்டர், காலையில தான் யோகா முடிச்சுட்டு போனோம், அதுக்குள்ள என்னைய ஃபோன் பண்ணி நீங்க இங்க வர சொல்லிட்டீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதான் உங்க 2 பேருக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம் அப்படின்னு விஜயா சொல்ல, சிந்தாமணியும் சந்தோஷமா தலையாட்டுறாங்க. இருங்க நான் பிளேட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு விஜயாவே ஓடி போய் பிளேட் எடுத்துட்டு வர்றாங்க. 3 பேருக்கும் 3 பிரியாணி, ராய்த்தா, பிரெட் அல்வான்னு ஒரே கலக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க விஜயா. விஜயா, நீ பிரியாணி எல்லாம் ஜாஸ்தி சாப்பிட மாட்டியே, எப்பவாவது சந்தோஷமா இருந்தாதான் சாப்பிடுவேன்னு பார்வதி கேட்க, அப்படின்னு விஜயா தலையாட்டுறாங்க. அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு பார்வதி கேட்க, ஆமா மாஸ்டர், எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, அப்படி என்ன விஷயம் மாஸ்டர்னு சிந்தாமணி கேக்குறாங்க. ரொம்ப நாளா ஒருத்தி திமிர்ல ஆடிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு அவ திமிர் கொஞ்சம் அடங்கி இருக்கும் அப்படின்னு விஜயா மத்தவங்க தட்டுலையும் பிரியாணியை போட்டுக்கிட்டே சொல்ல, கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேங்கிறாங்க பார்வதி. உடனே விஜயா ஒரு துள்ளி குதிச்சு பார்வதி கிட்ட உட்காந்து, அந்த மீனாவோட அம்மா கோவில் வாசல்ல ரொம்ப நாளா பூக்கடை வச்சிருந்தால என்ன விஜயா சொல்ல, ஆமாங்கிறாங்க பார்வதி. இப்ப என்ன அந்த இடத்துலயே பெரிய கடை வச்சுட்டாங்களா, அதுக்கு தான் பிரியாணி வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு பார்வதி சந்தோஷமா கேட்க, ஐயோ அவ பெரிய கடை போட்டதுக்கு நான் எதுக்கு சந்தோஷப்பட போறேன், இப்ப அந்த கடையே இல்ல, தூக்கியாச்சு அப்படின்னு விஜயா அப்படியே சந்தோஷத்துல ஆர்ப்பரிக்க சிந்தாமணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் நாம தான் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற எக்ஸ்பிரஷன் அவங்க முகத்துல தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.